ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரேட்டான நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. அது கூடயே ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க. இப்போ இந்த பக்கமாக கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்க. அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க, ஸ்மெல் நல்லா இருக்காது. ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சேர்த்துக்கலாங்க. எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் போட்டால் நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வதங்கின உடனே நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தாங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு. நான் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டேன். இப்போ நான் நூடுல்ஸை போட்டுக்கிறேங்க. அது கொதிச்ச உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன் நூடுல்ஸை. இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 முட்டையை நல்லா பொரியல் மாதிரி போட்டு வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எக் நூடுல்ஸ் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸ் கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது.